ஒரு மாதத்தில் தமிழக ஆட்சி கவிழும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆருடம் கணித்துள்ளார். முதல்வராக முடியாத விரக்தியில் ஸ்டாலின் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். தேர்தல் நெருங்க நெருங்க தமிழகத்தின் முக்கிய தலைவர்கள் வார்த்தைகளால் மோதிக்கொள்வது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. சூறாவளி சுற்றுப்பயணங்களின் பெரும்பகுதியை இந்த விமர்சனங்கள் ஆக்கிரமித்துள்ளன. விரைவில் ஆட்சிக்கு முடிவு என பொதுக்கூட்டங்கள் தோறும் தனது தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளித்து வருகிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுங்குன்றத்தில் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், நெடுஞ்சாலைத்துறையில் 3500 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஊழல் இல்லாத ஆட்சியை தருவேன் என உறுதியளித்த பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைத்துள்ளதாக குறிப்பிட்ட ஸ்டாலின், ஒரு மாதத்தில் அதிமுக ஆட்சியின் கொடுமையிலிருந்து விடுபடுவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஏற்கனவே ஆட்சியினுடைய கொடுமை, இப்பொழுது வெயிலுடைய கொடுமை. ஆக ஆட்சியினுடைய கொடுமையிலிருந்து இன்னும் ஒரு வார காலத்திற்குள் உங்களை காப்பாற்ற போகிறோம். அதில் எந்த மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக ஆக முடியாத விரக்தியில் தம்மை பதவி விலக கூறுவதாக பதிலடி கொடுத்துள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் மோகன்ராஜுக்கு ஆதரவாக சென்னை காசிமேட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், ரவுடிகளை வைத்து திமுக அரசியல் செய்வதாகவும் அதிமுக இரும்பு கரம் கொண்டு அதை அகற்றும் என்றும் தெரிவித்தார். முதலமைச்சராக இருக்கும் தமக்கே இவ்வளவு நெருக்கடி கொடுக்கும் திமுகவினர் ஆட்சிக்கு வந்தால் மக்களை நிம்மதியாக இருக்கவிட மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். எங்க பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அழகு நிலையத்தில் புகுந்து பெண்கள் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஹோட்டல் கடையில் போய் புரோட்டா சாப்பிட்றாங்க, பிரியாணி சாப்பிட்றாங்க, நல்லா வயிறு பிடிக்கி சாப்பிட்றாங்க. பணம் கேட்டா உரிமையாளர் போட்டு அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை எதிர்கட்சியா இருக்கும் போதே இருக்குது. ஆளுங்கட்சியா வந்தா மக்கள் தாங்குவாங்களா? எண்ணி பாருங்க. முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் இடையிலான வார்த்தை போர் தொடர்ந்து கொண்டிருக்க, மறுபுறம் இரு கட்சிகளின் கூட்டணி தலைவர்களும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஞான திரவியத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தற்போது நடைபெறும் தேர்தல் பாசிசத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடப்பதாகவும், காந்தியடிகளை மீண்டும் சுட்டுக் கொள்வோம் என கூறியவர்களை கண்டிக்காதவர் பிரதமர் மோடி என்றும் குற்றம் சாட்டினார். இந்த தேர்தல் ஜனநாயகமா, எதிர்காலத்தில் இந்திய நாட்டை நிர்வகிக்கப் போவது ஜனநாயகமா அல்லது நாசமாக்கப் போவது பாசிசமா என்ற கேள்விக்கு விடை காண்கிற தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆகும். இதேபோன்று அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் அமைச்சர்களும் பிரச்சார களத்தில் சுழன்றடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த களத்தின் வெப்பத்தில் தாக்குப்பிடிக்கப் போவது யார் என்பதை தேர்தல் முடிவுகள்தான் தீர்மானிக்கும். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.